ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி சரண்யாஸ் சேனல். ஸோ இப்போ எல்லாம் நாங்கள் எங்கே ரெடியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட போகிறோம். எல்லாம் என்னென்னா பிரதர்ஸ் எல்லாம், எங்கள் அப்பாவோட அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து வந்து முனேஸ்வரன் சாமி கும்பிட போகிறோம். ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டோம். எல்லாம் ஹாய் சொல்லுங்க. ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அனு, மனிஷா, இப்போ நாங்கள் வந்து கன்னியம்படி கிட்ட வந்து போகிறோம். அங்கே தான் முனேஸ்வரன் சாமி வந்து கும்பிட்றாங்க. என்னென்னா அப்பாவோட அண்ணன் தம்பி அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து வந்து சாமி கும்பிட்றது முனேஸ்வரன். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா காரில் வந்து கிளம்பியாச்சு. எங்கள் அண்ணா தான் வந்து இன்றைக்கி வந்து காரை ஓட்டிட்டு போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியம்பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிட்டோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூஸ் வாங்கிக்கிட்டு நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. ஃபாஸ்ட்டாக போகும். சரி கொஞ்சம் ஜூஸ் குடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா கூலிங்காக குடிச்சிட்டு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் சப்போர்ட்னால தான் வந்து இவ்வளோ தூரம் வர முடியுது. அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்து ரீச் ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா நல்ல ஜனம், எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்திருந்தாங்க. ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா எல்லாரையும் பார்க்குறதுல ஹாப்பியாக இருந்துச்சு. இவ்வளோ பேர் வந்து ஒன்றா ஒரே இடத்துல பார்க்குறதுனா பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிடும்போது இந்த ஃபங்க்ஷனில் தான் இருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லா ரிலேட்டிவ்ஸும் பார்த்து பேசிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் மனிஷும் அக்ஷயாவும் பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க. எல்லாம் குட்டீஸுங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு நாங்கள் வர. அப்போ தான் சாமி வந்து வெண்ணிச்சிட்டு இருந்தாங்க. முனேஸ்வரன் வந்து இன்னும் யார் மேலேயும் வரலன்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டுருந்தாங்க. சாமி வந்து வெண்ணிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே போயிட்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த கோயிலுக்கு வரேன். நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. எல்லா ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா நல்லா எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ வந்தீங்க, என்ன நல்லா இருக்கீங்களா என்னென்னு. ஸோ அந்த மாதிரி நம்மளை யாருனாலும் விசாரிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வர்றது. அப்புறம் சாமி வந்து வெண்ணிச்சு பார்த்தாங்க. யார் மேலேயுமே வரல. அப்புறம் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிற்க வச்சாங்க சின்ன பசங்களை. அந்த மாதிரி எல்லோரும் நிற்க வச்சு யார் மேலாம் நம்ம அதாவது ஃபேமிலிக்குள்ளேயே வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே பார்த்திங்கன்னா லைனாக நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நிற்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க மேலே வருது வந்து டக்குன்னு போகிற மாதிரி அந்த வாக்கு கேட்கறதுக்கு முன்னாடி போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பொண்ணு மேலே தான் வந்துச்சு. ஸோ வந்து சொன்ன பிறகு தான் பார்த்திங்கன்னா ஆடு வெட்டி இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாக வேறு ஆயிடுச்சு அதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் பார்க்க முடியும். ஹாய் சொல்லுவேன். அப்புறம் பசங்களை வந்து போயிடுச்சு. அப்புறம் கடைசியாக வந்து ஒரு பொண்ணு மேலே தான் வந்துச்சு.
அந்த பொண்ணு மேலே வந்த பிறகு சாமி வாக்கு கொடுத்த பிறகு தான் வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணுறதுக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அர்ச்சனை பண்ணுறதுக்கு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல ஜனம் வேறு. ஸோ அர்ச்சனை பண்ணிவிட்டு பிரசாதம்லாம் வாங்கிக்கிட்டு வந்துட்டு இருந்தேன் நான். வாங்கிட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து ஆடு வெட்டினாங்க. ஆடு வெட்டிட்டு வந்து பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி அதெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டுருந்தாங்க. இப்போது சாமி வந்து வாக்கு சொன்ன உடனே பார்த்திங்கன்னா மட்டன் வெட்டி இப்போ வந்து மட்டன் பிரியாணிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நாங்களாம் அது வரைக்கும் போய் உட்காந்துட்டு ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் வந்து சாப்பிட வந்து உக்காந்துட்டோம். பிரியாணி அப்போ தான் வந்து தம் போட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சேர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் எடுத்துகிட்டு வந்து லைனாக வந்து உக்காந்துட்டோம். ஸோ
பிரியாணி வந்துடுச்சு. சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி, கத்திரிக்காய், கேசரி. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கொஞ்சம் லேட்டாக ஆனதுக்கு ரொம்ப பசியாகவும் இருந்துச்சு. ஸோ அப்புறம் எல்லோரும் நல்லா சாப்பிட்டோம். ஸோ சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ எல்லாம் வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லு பாய் சொல்லு. என்னென்ன மறுபடியும் சொல்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர் சொல்லு.